ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்கள் அரவிந்த். iQoo அவங்களுடைய புதிய ஸ்மார்ட் ஃபோனான iQoo Z5 5G எனக்கு அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ப்ரீவியஸ் iQoo Z3 5G அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சக்ஸஸராக அதில் இருந்து ஸ்பெக்ஸில் ஒரு சில அப்கிரேடேஷனோட ப்ரைஸையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி இப்போ இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி லான்ச் ஆயிருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன ப்ரைஸுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய iQoo Z3ல இருந்து ப்ரைஸிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அந்த ப்ரைஸிங்க்கு இந்த iQoo Z5 ஒத்தன ஸ்மார்ட் ஃபோனா இல்லை ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய iQoo Z3 நம்ம கன்சிடர் பண்ணலாமா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு வீடியோல இந்த iQoo Z5 iQoo Z3 கூடவே கம்பேர் பண்ணிக்கிட்டே பார்க்க போறோம். சோ வாங்க iQoo Z5 5G vs iQoo Z3 5G கம்பேரிசனை ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டிசைன் பார்க்கும்போது இங்கே iQoo Z3 ஆகட்டும் இல்லை iQoo Z5 ஆகட்டும், ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைனுக்கும் பெரிய லெவலில் வித்தியாசம் இல்லை. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே பேக் செட் பிளைனான ஒரு டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அந்த கேமரா மாடுல மட்டும் இங்கே இந்த iQoo Z5ல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் iQoo Z3ல இருந்த அந்த கேமரா மாடுலை விட இங்கே கொஞ்சம் பெரிய சைஸ்க்கான கேமரா மாடுலோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி கலர் வேரியன்ட்லையும் இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே கொஞ்சம் வித்தியாசங்கள் அப்படின்றது இருக்கு. iQoo Z5ல ஆர்டிக் டவுன் அண்ட் மிஸ்டிக் ஸ்பேஸ் அப்படின்ற ரெண்டு கலர் வேரியன்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோனை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவே iQoo Z3 5Gல சைபர் ப்ளூ அண்ட் ஏஸ் பிளாக் அப்படின்ற ரெண்டு கலர் ஆப்ஷனோட அந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. மற்றபடி பில் குவாலிட்டி எல்லாம் பார்க்கும்போது பெருசா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே பேக் சைட் பிளாஸ்டிக்ல தான் இந்த மெட்டீரியலை பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வெயிட் அண்ட் திக்னஸ்னு பார்க்கும்போது iQoo Z5 5G 193 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 8.49 mm கான திக்னஸோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவே iQoo Z3 5G 186 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 8.5 mm கான திக்னஸோட ஆல்ரெடி மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. ஸோ வெயிட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு இந்த iQoo Z5 5Gல. அதுக்கு காரணம் இங்கே கொஞ்சம் பெட்டரான பேட்டரி கெப்பாசிட்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். பட் வெயிட் கொஞ்சமா ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. ஒரு சின்ன டிஃபரன்ஸ்ல iQoo Z3 விட இங்கே கொஞ்சம் அதிகமான வெயிட்டோட இந்த iQoo Z5 லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் பெரிய லெவலில் வித்தியாசம் கிடையாது. ஒரு 7 கிராம்ஸ்க்கான வெயிட் தான் டிஃபரன்ஸ். ஸோ அது பெரிய லெவலில் இம்பாக்ட் பண்ணாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால உங்களுக்கு டிசைனில் லுக் வைஸ் எந்த ஸ்மார்ட் ஃபோன் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுறது பெட்டரான சாய்ஸாக இருக்கும். அடுத்ததாக டிஸ்பிளேன்னு பார்த்தோம்னா iQoo Z5 5Gல நமக்கு 6.67 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் IPS LCD பேனலுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் 120 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 240 ஹர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், HDR10 சப்போர்ட்டோட இந்த ஒரு டிஸ்பிளேவை iQoo Z5 5Gல இப்போ இவங்க கொடுத்துருக்காங்க. அதுவே ப்ரீவியஸ் iQoo Z3 5Gல பார்த்தோம்னா இங்கேயுமே நமக்கு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் IPS LCD பேனலுக்கான டிஸ்பிளே 120 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருந்தாங்க. அந்த டிஸ்பிளே சைஸ் மட்டும் இங்கே 6.58 இன்ச்சஸ், அதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. மற்றபடி டச் சாம்பிளிங் ரேட் 180 ஹர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், 450 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸோட iQoo Z3 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டச் சாம்பிளிங் ரேட்டை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி இந்த iQoo Z5ல கொடுத்துருக்காங்க. அதனால டச் ரெஸ்பான்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி HDR10 சப்போர்ட் இந்த iQoo Z5 5Gல கொடுத்துருக்கிறதுனால டிஸ்பிளேல டைனமிக் ரேஞ்ச் எல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். iQoo Z3 கம்பேர் பண்ணும்போது iQoo Z5ல இன்னும் கொஞ்சம் பெட்டரான டைனமிக் ரேஞ்சோட இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லான ஒரு டிஸ்பிளேவா இந்த iQoo Z5 உடைய டிஸ்ப்ளே இருக்கும். அந்த வகையில கண்டிப்பா இங்க இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய டிஸ்ப்ளேல iQoo Z5 உங்களுக்கு பெஸ்டான சாய்ஸா இருக்கும். நல்ல கலர்ஃபுல்லான ஒரு டிஸ்ப்ளேவா இருக்கும். அதே சமயம் டச் ரெஸ்பான்ஸும் இங்க கொஞ்சம் ஃபாஸ்டாவே இருக்கும். நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா இங்கே iQoo Z5 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 44 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அதுவே ப்ரீவியஸ் iQoo Z3 5Gல பார்த்தோம்னா அங்கே 4400 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 55 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட அங்கே iQoo Z3 5Gல கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் இங்கே இப்போ பேட்டரி கெப்பாசிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஃபாஸ்ட் சார்ஜிங்கை கொஞ்சம் கம்மி பண்ணி இந்த iQoo Z5 5G ஸ்மார்ட் ஃபோனில் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமாக வேணுமா இல்லை ஃபாஸ்ட் சார்ஜிங் அதிகமாக வேணுமா அப்படின்றத பேஸ் பண்ணி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் இருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதிகமாக அவுட்டோரில் தான் இருப்பீங்க, நல்லா அடிக்கடி சார்ஜ் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அதனால 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டியோட iQoo Z5 மேபி கொஞ்சம் பெட்டரான ஒரு சாய்ஸாக இருக்கும். அதே மாதிரி நான் அதிகமாக இண்டோரில் தான் இருப்பேன், ஸோ அதனால் என்னால் அடிக்கடி சார்ஜ் பண்ணிக்க முடியும். பட் சார்ஜ் பண்ணுறப்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறிடுச்சுன்னா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு மேபி iQoo Z3 கொஞ்சம் பெட்டரான சாய்ஸாக இருக்கும். 55 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுடைய யூசேஜுக்கு உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் பெட்டராக வேணுமா இல்லை பேட்டரி கெப்பாசிட்டி பெட்டராக வேணுமா அப்படின்றத பேஸ் பண்ணி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் இருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் ப்ராசஸர்னு பார்க்கும்போது இங்கே iQoo Z5 5Gல நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸ்னாப்டிராகனுடைய ஸ்னாப்டிராகன் 778G அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்செட் பொறுத்த வரைக்கும் இது 6 nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணப்பட்ட ஒரு சிப்செட். இதில் Cortex A78 கோரோட மேக்ஸிமம் 2.42 GHz வரைக்கும் நமக்கு கிளாக் ஸ்பீட் புஷ் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் ஜிபியூக்கு Adreno 642L அப்படின்ற ஒரு ஜிபியோட அரௌண்ட் 5,24,000 ஒரு அப்ராக்சிமேட் பெஞ்ச்மார்க் ஸ்கோரோட இந்த சிப்செட் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே iQoo Z3 5Gல பார்த்தோம்னா அங்கே ஸ்னாப்டிராகனுடைய ஸ்னாப்டிராகன் 768 அப்படின்ற ஒரு சிப்செட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த சிப்செட் 7 nm சைஸ் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட் 2.8 GHz மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீடோட Cortex A76 கோர் அங்க நமக்கு கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி GPU Adreno 620 ஜிபியோட அரௌண்ட் 4,50,000 ஒரு அப்ராக்சிமேட் பெஞ்ச்மார்க் ஸ்கோரோட iQoo Z3 5G ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு கொடுத்திருந்தாங்க. அந்த வகையில் கண்டிப்பா இங்க iQoo Z5 5Gல iQoo Z3 5G விட கண்டிப்பா ஒரு நல்ல பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்க முடியும். ஏன்னா iQoo Z3 5Gல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஸ்னாப்டிராகன் 768G அப்படின்ற இந்த சிப்செட்டை விட iQoo Z5 5Gல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஸ்னாப்டிராகன் 778G அப்படின்ற இந்த சிப்செட்ல நமக்கு CPU ஆகட்டும் GPU ஆகட்டும் இல்ல கோர் ஆகட்டும் கிளாக் ஸ்பீட் ஆகட்டும் எல்லாமே நமக்கு கொஞ்சம் பெட்டராவே கொடுத்திருக்காங்க. அதனால கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இங்க iQoo Z3 5G விட இந்த iQoo Z5 5Gல கொஞ்சம் பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கண்டிப்பா நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுமே நமக்கு இப்போ 5G ஸ்மார்ட் போனை தான் மார்க்கெட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த வகையில 5G பேண்ட்கான சப்போர்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லயும் எவ்வளவு 5G பேண்ட்கான சப்போர்ட் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே நமக்கு மொத்தம் ரெண்டு 5G பேண்ட்கான சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. அதனால 5G பேஸ் பண்ணி ஸ்மார்ட் போன் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுமே கன்சிடர் பண்ணாம இருக்கிறது பெட்டரான ஒரு சாய்ஸா இருக்கும். 5G தாண்டி உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போன் வேணும், கேமிங்லாம் விளையாடுறதுக்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் வேணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுமே நீங்க கன்சிடர் பண்ணலாம். பட் அதுலயுமே iQoo Z3 5G விட iQoo Z5 5G நமக்கு இன்னுமே கொஞ்சம் பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ கேமிங் எல்லாம் பேஸ் பண்ணி நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா iQoo Z5 5G இன்னுமே உங்களுக்கு ஒரு பெட்டரான சாய்ஸா இருக்கும். மற்றபடி கனெக்டிவிட்டி சப்போர்ட்ஸ்னு பார்க்கும்போது இங்க iQoo Z5 5Gல நமக்கு Bluetooth version 5.2 Wi-Fi 5 and UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட்டோட இந்த ஒரு ஸ்மார்ட் போனை இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க. அதுவே ப்ரீவியஸ் iQoo Z3 5Gல நமக்கு Bluetooth version 5.1 Wi-Fi 5 and UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட் தான் கொடுத்திருந்தாங்க. ஸோ அதனால இதையுமே கன்சிடர் பண்ணீங்க. கனெக்டிவிட்டி அண்ட் ஸ்டோரேஜ் டைப்லாம் இங்க iQoo Z5ல iQoo Z3 விட கொஞ்சம் பெட்டராகவே கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த விஷயத்திலையும் இங்க iQoo Z5 தான் நமக்கு கொஞ்சம் பெட்டரான ஒரு சாய்ஸா இருக்கும். அடுத்ததாக கேமரான்னு பார்க்கும்போது இங்கே இந்த ரெண்டு iQoo ஸ்மார்ட் ஃபோனுக்கும் பெரிய லெவலில் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. iQoo Z3 5Gல இருந்து இந்த iQoo Z5 5Gல பெருசாக ஒன்றும் அப்கிரேடேஷன் கேமராவில் எதுவுமே பண்ணல. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. பட் iQoo Z5 5G f2.45 அபேச்சர் வேல்யூட கொடுத்துருக்காங்க. அதுவே iQoo Z3 5G f2.0 அபேச்சர் வேல்யூட கொடுத்துருந்தாங்க. மற்றபடி மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்லையும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் பெரிய லெவலில் வித்தியாசம் கிடையாது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ஓரளவுக்கு சிமிலரான ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே iQoo Z5 5Gல புதுசாக டியூயல் வீடியோ மோட் அப்படின்ற இந்த ஒரு மோட மட்டும் இங்க இப்ப புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. இந்த மோட் iQoo Z3 5Gல நமக்கு கிடையாது. அப்படியே ரியல் சைட் கேமராக்கு வந்தோம்னா இங்கேயுமே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லயுமே நமக்கு 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட ட்ரிபிள் கேமரா சப்போர்ட் தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லயுமே கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய பிரைமரி கேமராவுமே f1.79 அபேச்சர் வேல்யூட சாம்சங் உடைய GW3 அப்படின்ற இந்த ஒரு சென்சார் தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லயும் யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால கேமரா குவாலிட்டி இமேஜ் குவாலிட்டி எல்லாம் பெரிய லெவல்ல இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் வித்தியாசம் இருக்காது. ஏன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லயும் ஒரே கேமரா ஒரே லென்ஸ் அதே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. மற்றபடி வீடியோ ரெக்கார்டிங்கான ரெசல்யூஷன் பார்க்கும்போது இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லயுமே என்ன ரெசல்யூஷன்ல ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணல. பட் ஆனா iQoo Z3 5Gல நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். அதுல வந்து 4K 30 FPS வரைக்கும் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால கண்டிப்பா இந்த iQoo Z5 5Gலும் நமக்கு மேக்ஸிமம் 4K 30 FPS வரைக்கும் சப்போர்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இங்கேயுமே iQoo Z3 5Gல இருந்து எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல. அப்படியே iQoo Z3 5Gல என்னென்ன மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் நமக்கு கொடுத்திருந்தாங்களோ அதே கேமரா மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் தான் இந்த iQoo Z5 ஸ்மார்ட் ஃபோன்லயுமே நமக்கு கொடுத்திருக்காங்க. அந்த வகையில கேமரான்னு பார்க்கும்போது இங்க எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. அப்படியே iQoo Z3ல இருந்து அதே கேமராவை தான் இங்க iQoo Z5ல கொடுத்திருக்காங்க. மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. டியூவல் சிம் ஸ்லாட் தான் இருக்குது. Android 11 மேலே ஃபன் டச் OS 11.1 OSோட தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே ரன் ஆகுது. ஸ்பீக்கர்ஸ்னு பார்க்கும்போது iQoo Z3 5Gல நமக்கு பாட்டமில் ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் இங்கே iQoo Z5 5Gல டியூவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டாப் அண்ட் பாட்டமில் ரெண்டு ஸ்பீக்கர், ஸ்டீரியோ சவுண்ட் எஃபெக்ட், சரௌண்டிங் சவுண்ட் எஃபெக்டோட நமக்கு இந்த ஒரு ஸ்பீக்கர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதனால கொஞ்சம் பெட்டரான ஆடியோ குவாலிட்டி, பெட்டரான சவுண்ட் எஃபெக்ட் இங்கே iQoo Z5 5Gல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபைனலி நம்ம இப்போ ப்ரைசிங்னு பார்த்தோம்னா iQoo Z3 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைசிங் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பேஸ் வேரியன்ட் 6+128GB வேரியன்ட் 20,000 அப்படின்ற ப்ரைசிங்க்கு இப்போ செல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 8+128GB வேரியன்ட் 21,000 அப்படின்ற ப்ரைசிங்க்கு இந்த iQoo Z3 5G ஸ்மார்ட் ஃபோன் இப்போ செல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவே இப்போ லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த iQoo Z5 5G iQoo Z3 விட ஒரு 3,000 rupees ஹையர் ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 8+128GB வேரியன்ட் தான். இந்த வேரியன்ட் iQoo Z3 விட ஒரு 3,000 rupees ஹையர் ப்ரைசிங்க்கு 24,000 அப்படின்ற பட்ஜெட்டுக்கு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க.
அதே மாதிரி 12 plus 256GB கான வேரியன்ட் அவைலபிளா இருக்கு. இந்த வேரியன்ட் 27,000 அப்படின்ற பிரைசிங்க்கு iQoo Z5 5G ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த வகையில பிரைசிங் அண்ட் ஸ்பெக்ஸ்னு பார்க்கும்போது இங்க பிரைசிங் 3000 rupees பேஸ் வேரியன்ட் அந்த 8 plus 128GB கான வேரியன்ட் எடுத்துக்கிட்டோம்னா அந்த வேரியன்ட் இங்க iQoo Z3 5G ல இருந்து iQoo Z5 5G க்கு ஒரு 3000 rupees பிரைசிங் டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த 3000 rupees பிரைசிங் டிஃபரன்ஸ்க்கு இங்க iQoo Z3 ல இருந்து டிஸ்ப்ளேல சின்ன அப்கிரேடேஷன் டச் சாம்பிளிங் ரேட்டை கொஞ்சம் பெட்டர் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி HDR10 கான சப்போர்ட் இங்க கொடுத்திருக்காங்க. சோ அதனால டிஸ்ப்ளே இன்னும் கொஞ்சம் டைனமிக் ரேஞ்ச் பெட்டரா, இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லான, இன்னும் கொஞ்சம் டச் ரெஸ்பான்ஸ் பெட்டரான இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ப்ளேவா இந்த iQoo Z5 உடைய டிஸ்ப்ளே இருக்கும். அதே மாதிரி ப்ராசஸர் ஒரு மேஜரான அப்கிரேடேஷன் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா iQoo Z3 விட iQoo Z5 ல கொஞ்சம் பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி பேட்டரி கெபாசிட்டி, ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விருப்பம் தான். உங்களுக்கு பேட்டரி கெபாசிட்டி பெட்டரா வேணுமா இல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் பெட்டரா வேணுமா அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். மத்தபடி கேமராவில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே ஒரே மாதிரியான கேமரா அவுட்புட் தான் உங்களுக்கு கிடைக்கும். சோ அந்த வகையில இங்க டிஃபரன்ஸ்னு பார்க்கும்போது டிஸ்ப்ளே அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த ரெண்டுத்துல தான் இங்க மேஜரான டிஃபரன்ஸ் அப்படின்றது பண்ணிருக்காங்க. அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா வேணும், அது அப்கிரேடேஷன் உங்களுக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு 3000 rupees எக்ஸ்ட்ரா பே பண்ணி iQoo Z5 5G ஸ்மார்ட் போன் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அந்த 24,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல டீசென்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன் உங்களுக்கு கொடுக்கும். அதே சமயம் உங்ககிட்ட பட்ஜெட் இல்ல 20,000 தான் உங்களுடைய ஃபைனல் பட்ஜெட் அப்படின்னு பட்சத்துல நீங்க iQoo Z3 5G யுமே கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மார்ட் போனும் இப்போதைக்கு இந்த பட்ஜெட்ல ஒரு பெஸ்டான ஸ்மார்ட் போனா தான் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீடியோ நம்ம பார்த்ததுல இருந்து இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? iQoo Z3 5G ல இருந்து iQoo Z5 5G பெட்டரான ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்க வேணாம், iQoo Z3 போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளோ தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.